அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நமக்கு மார்ச் 24 இன்னைக்கு இல்லையா? ஸோ மார்ச் 24 வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, வேர்ல்ட் டிபி அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? காசநோய் விழிப்புணர்வு தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிபி டேன்னு கூட சொல்லுவாங்க. சரியா? மார்ச் 24. இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ் வி கேன் எண்ட் டிபி. அதுதான் இந்த வருஷத்துக்கான தீம். சரிங்களா? அதுல மட்டும் இல்லாம கமிட், இன்வெஸ்ட் அண்ட் டெலிவர் அப்படிங்கிறதும் ஒரே டீம் தான் இது. சரிங்களா? கமிட், இன்வெஸ்ட் அண்ட் டெலிவர். ஸோ டிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இந்திய அரசாங்கமும் சரி, மத்திய அரசாங்கமும் சரி நிறைய திட்டங்களை செயல்படுத்திட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளோட ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பிபிஏஎல்எம் அப்படிங்கிற இந்த காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸை பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேங்களா? பீடாக்விலின், பிரிட்டோமேனிட், லினிசாலிட், அடுத்தது மோக்சிஃப்ளோசாக்சின் அப்படின்னு சொல்லி ஸோ நேம்ஸ் டிஃபிகல்ட்டா தான் இருக்கு. பட் ஸ்டில் இந்த நேம்ஸை பேஸ் இந்த ட்ரக்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு டிபி டயக்னோசிஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததா டிபிக்காக நம்ம கவர்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் மத்திய அரசாங்கம்னு பார்த்தோம்னா நேஷனல் டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதோட பிரின்சிபல் அட்வைசர் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் சௌமியா சுவாமிநாதன். ஸோ டிபி எலிமினேஷன் டார்கெட் இருக்கு இல்லையா? ஸோ டிபி எலிமினேஷன் டார்கெட் 2025 அச்சீவ் பண்றதுக்காக இந்த நேஷனல் டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இருக்கு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, நமக்கு நிக்ஷய் போஷான் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கு. நிக்ஷய் போஷன் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, முன்னாடி ரூ. 500 ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் குடுத்தாங்க. இப்போ அத ரூ. 1000 இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. நிக்ஷய் மித்ரா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கு. நிக்ஷய் மித்ரா அப்படின்னா, நம்ம டிபி பேஷண்ட்ஸ வந்து அடாப்ட் பண்ணி அடாப்ஷன் இன் த சென்ஸ் அவங்களோட மெடிக்கல் செலவுகள்லாம் நம்ம கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி. அதுதான் நிக்ஷய் மித்ரா. மித்ரா அப்படின்னா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாரி, அவங்களுக்கு ஒரு சில ஹெல்ப் மாரி பண்றது. சரியா? நிக்ஷய் மித்ரா, நிக்ஷய் போஷான், பிரதான் மந்திரி டிபி முக்து பாரத் அபியான் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கு. ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா 100 டே டிபி கேம்பெயின் அப்படிங்கிறத பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா நேஷனல் லெவல்ல இருக்கு. அதே மாரி டிபி டயக்னோசிஸ், டிபி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கு கீழ நமக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே மத்திய அரசாங்கம் பண்ணது. தமிழக அரசாங்க சார்புல பார்க்குறப்ப, ரொம்ப சமீபத்தில தமிழ்நாடு காசநோய் இறப்பில்லா திட்டம் அப்படின்னு சொல்லி, தமிழ்நாட்டுல இந்த காசநோய ஒழிக்கிறதுக்கான முன்னெடுப்புகள தமிழக அரசாங்கம் இந்த திட்டத்துக்கு கீழ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாம மத்திய அரசாங்கத்தோட திட்டத்த மாநிலங்கள் அளவுல இம்ப்ளிமெண்ட் பண்றதுமே தமிழக அரசாங்கத்தோட ஒரு பொறுப்பா தான் இருக்கு. இந்த மாரியான திட்டங்கள்னால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட டிபி இன்சிடென்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது 1,00,000 பேருக்கு எவ்வளோ பேர்ல 1,00,000 பேத்துல எவ்வளோ பேருக்கு டிபி வருது அப்படிங்கிறது தான் அந்த இன்சிடென்ஸ் ரேட். சரியா? ஸோ அது 237 இருந்துச்சு. ஒரு 2000 15 டைம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு இது வந்து 237 இருந்துச்சு. 1,00,000 பேர்ல 237 பேருக்கு டிபி வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுவே இந்த டேட்டா 2023 படி பார்க்கிறப்ப, நமக்கு 1,00,000 பேர்ல 195 பேருக்கு தான் டிபி வரதாக சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இன்னும் டிசீஸ் எலிமினேஷன நோக்கி போகல. ஓகேவா? 2025ல டிசீஸ எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறத டார்கெட்டா வச்சிருக்கோம். பட் ஸ்டில் எலிமினேஷன் நோக்கி நம்ம இன்னும் போகல. எலிமினேஷனுக்கு போகணும் அப்படின்னா 10,000 பேத்துல ஒருத்தருக்கு மட்டும் தான் அந்த டிசீஸ் இருக்கணும். அதுதான் எலிமினேஷன். WHO ஸ்டாண்டர்ட் படி பார்க்கிறப்ப. அப்ப நம்ம இன்னும் எலிமினேஷன் நோக்கி போகல. பட் ஸ்டில் வி ஆர் கெட்டிங் தேர் அப்படிங்கிறது தான் இந்த திட்டங்கள் அதனுடைய இம்பாக்ட்ட தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அதே மாரி டிபி ரிலேட்டடா ஏற்படக்கூடிய இறப்புகள் அப்படிங்கிறதுமே இயர் பை இயர் நமக்கு கம்மியாயிட்டே வருது. ஓகேவா? ஸோ பொதுவா டிபிய பத்தி நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கறாங்க அப்படின்னா, என்ன கேட்பாங்க அப்படின்னா, மேபி டைரக்ட்டா டிபி வைரஸ் அந்த மாரி ஏதாவது கேட்பாங்க. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, நமக்கு டிபிய எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்பாங்க. லைக் கண்ட்ரோல் மெஷர்ஸ் என்னலாம் இருக்கு அப்படிங்கிறத கேட்கலாம். கவர்ன்மென்ட்டோட மெஷர்ஸ் என்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இந்த டிபி டார்கெட் 2025க்குள்ள அச்சீவ் பண்ண முடியல இல்லையா? ஸோ அத ஏன் அச்சீவ் பண்ண முடியல? என்ன மாதிரியான ரீசன்ஸ் இருக்கு? அச்சீவ் பண்ண முடியாததுக்கு என்ன மாரியான ரீசன்ஸ்லாம் இருக்கு? அப்படிங்கிறத கேட்கலாம். சரிங்களா? ஸோ வேற என்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளோட அந்த திட்டங்கள் இருக்கு இல்லையா?
அந்த திட்டங்கள் அப்படிங்கிறத சரியான முறையில இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ரொம்ப அன்ரியாலிஸ்டிக்கா நம்ம டார்கெட்லாம் வந்து வச்சிருக்கோம். 2025க்குள்ள அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கிறது நமக்கே தெரியும். இருந்தாலும் அத நம்ம வச்சிருக்கோம். 2013 கூட நம்ம டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அதே மாரி பார்த்தோம்னா, டெஸ்டிங் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. ஸோ இந்த மாரியான காரணங்கள நம்ம சொல்லிட்டே போலாம். டிபி ரிலேட்டடா கேட்டா இப்படிதான் கேட்பாங்க. வேற எதுவும் நமக்கு பெருசா கேட்க வாய்ப்புகள் இல்ல. சரிங்களா? ஒண்ணு டிபிய அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி, நம்ம ஏன் அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிற காரணத்த கேட்கலாம். இல்ல அரசாங்கம் என்ன மெஷர்ஸ்லாம் எடுத்திருக்கு. மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் இவங்க 2 பேரும். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, மேகாலய அரசாங்கம் புதுசா ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இத நம்ப சஜஷன்ஸ்ல எழுத முடியும். சரிங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மேகாலயா மாநிலத்தில டிபி நோய் பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அரசாங்கமே ட்ரீட்மெண்ட் குடுத்து அவங்கள டிபிலருந்து வெளிய கொண்டு வந்திருப்பாங்க. இல்லையா? ஸோ அந்த மாதிரி டிபிலருந்து ஃபுல்லா கியூர் ஆன பெர்சன்ஸ என்ன பண்றாங்க, அவங்கள டிபி சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டிபி சாம்பியன்ஸ்ன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஸ்கில் ட்ரெய்னிங்க குடுத்து என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் மத்த டிபி பேஷண்ட்ட போய் விசிட் பண்ண வைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்ப என்ன ஆகுது, இப்ப நான் வந்து ஒரு டிபி பேஷண்ட்டா இருக்கேன். நான் அரசாங்கத்தோட ஹெல்ப் மூலியமா எனக்கு டிபி அப்படிங்கிறது அரசாங்கம் எனக்கு சரி பண்ணி குடுத்துட்டாங்க. இப்ப அரசாங்கம் என்ன மத்த பேஷண்ட்ட போய் பாருங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப நான் மத்த பேஷண்ட்ட போய் பார்க்கிறப்ப என்ன சொல்லுவேன், அரசாங்கத்துக்கிட்ட இந்த மாரியான திட்டங்கள்லாம் இருக்கு. பயப்படாதீங்க. இந்த மாரி டெஸ்ட் தான் பண்ணுவாங்க. இந்த மாரியான ப்ரொசீஜர்ஸ் அவங்க ஃபாலோ பண்றாங்க. இத நம்ம ஃபாலோ பண்ணா நீங்களும் என்ன மாதிரி டிபிலருந்து வெளிய வந்து நீங்க இன்னொருத்தருக்கு வந்து கைட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப இன்னோவேட்டிவான ஒரு மெத்தடா இருக்கு அப்படிங்கிறத இந்த ஆர்டிகிள்ல குடுத்திருக்காங்க. ஸோ டிபி சாம்பியன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த கட்டாயம் கோட் பண்ண மறந்துறாதீங்க. சரியா? இன்கேஸ் டிபிய பத்தி எழுதுனீங்க அப்படின்னா. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான விஷயத்த பத்தி பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.